இப்பொழுது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் செல்வம். வணக்கம். அதாவது இன்று இலங்கையிலே ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கியதான ஒரு செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் அது இராணுவ ஆட்சிக்கே கொண்டு சென்று விடும் என்றும் பல்வேறு விமர்சனங்கள் கருத்தாக்கங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் கூட வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இராணுவத்தினருடைய மேலாதிக்கம் குறித்தும் சிவில் நடவடிக்கைகளிலே இராணுவத்தினருடைய ஆதிக்கம் குறித்தும் பல்வேறு தடவைகள் நீங்கள் உட்பட அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய நிலைமையில் யுத்தத்துக்கு பின்னரான சூழல் இலங்கையினுடைய ஆட்சி முறைமை குறித்து உங்களுடைய கட்சி அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வகையிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எவ்வாறு நோக்குகிறீர்கள்? உண்மையிலே இந்த எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்காலிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் மேல்குடியேற்றம் என்ற போர்வையிலே அங்கே குடியமர்த்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கின்ற போது இந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை என்பது எங்களுடைய மக்கள் மீது தன்னுடைய ஆளுமையை செலுத்துகின்றது என்று சொல்வதை விட திணிக்கின்ற செயற்பாடைத்தான் இட்டவரைக்கும் செய்து வருகிறது. உதாரணமாக பல விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, பூர்வீகமாக வாழ்ந்த நிலங்களை இங்கே இருக்கின்ற பாதுகாப்பு படையினர் தன் வசப்படுத்துகின்ற சூழல்கள். இன்னும் கரையோர பகுதிகளிலே மீனவர்கள் சொந்த கடலிலே சென்று மீன் பிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே வெளி மாவட்டங்களிலிருந்து தென்னிலங்கையிலிருந்து வந்து தொழில் செய்கின்ற மீன் பிடிக்கின்ற நிலை ஒரு பக்கம். அடுத்தது, நீங்கள் சொன்னது போல பொது நிகழ்ச்சிகளிலே சிறு அது என்ன நிகழ்ச்சி என்றாலும் சிறு நிகழ்ச்சி என்றாலும் கூட அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட அரச உத்தியோகத்தர்கள், திணைக்களங்கள் இவை அத்தனையும் தாங்கள் சொல்லுகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்ற பணிப்பு அவர்களுடைய முத்திரை பதிக்கப்பட்ட கடிதத்திலே திணைக்களங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சிவில் நிர்வாகம் இருக்கின்ற இடங்களிலே சிவில் நிர்வாகத்தை கொண்டு வருகின்ற சூழல் இருந்தும் கூட இராணுவத்தின் பாதுகாப்பு படையின் நடவடிக்கை என்பது மக்களை தொடர்ந்து அச்சத்துக்குள் வைத்திருக்கின்ற ஒரு சூழலைத்தான் கொண்டிருக்கிறது என்பதை இங்கு குறிப்பிட முடியும். அந்த வகையிலே குடியேற்றங்களாக இருக்கலாம், சிங்கள குடியேற்றங்களாக இருக்கலாம், இப்படி பல வழிகளிலே அவர்களுடைய முகங்கள் காட்டப்படுகின்ற நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய குரலை கூட, தங்களுடைய பிள்ளையை, தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கதைப்பது கூட அச்சப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த போருக்கு பின் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்கள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை திணிக்கிறது என்பதைத்தான் கூற முடியும். ஆனால் பொதுவாக வடக்குக்கோ அல்லது வன்னி பகுதிக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ சென்று வருகிற சில தரப்புகள், தமிழ் தரப்புகளே அல்லது அங்கு வடக்கிலே இயங்குகின்ற பாராளுமன்ற சில கட்சிகள், தமிழ் கட்சிகளே கூறுகிறார்களே, இராணுவத்தினர் மக்களுக்கு நன்மை செய்யத்தான் இருக்கிறார்களே ஒழிய தீமை செய்வதற்கு இல்லை. அவர்கள் மக்களோடு மக்களாக பழகுகிறார்கள், அவர்களுடைய அபிவிருத்திகளிலே பங்கு கொள்கிறார்கள், அவர்களுடைய வீட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகளிலே தாங்களும் ஒரு பங்காளர்களாக பங்கு பெற்றுகிறார்கள். இது எல்லாம் மக்கள் மீதுள்ள அன்பின் காரணமாக, அவர்களுடைய அபிவிருத்தி பணியின் காரணமாக அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இராணுவத்தினர் இருப்பது ஒரு ஆக்கிரமிப்பு அல்ல என்று சில தமிழ் தரப்பினரே கூறுகிறார்களே, அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்து அங்கு பார்வையிட்டு வந்து வருகின்ற சிலரும் கூட அவ்வாறு கூறுகிறார்களே. எனவே அது பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகின்றவர்கள் தான். அரசாங்கத்துக்கு துதிபாடுகின்ற போது தங்களுடைய நலன்கள் அல்லது அரசாங்கத்துக்கு துதிபாடுகின்ற போது தங்களுடைய அமைச்சு பதவிகளை
தக்க வைக்க வேண்டும், அதனூடாக ஒரு இன்னல் வரக்கூடாது என்ற காரணத்தை வைத்துக் கொண்டுதான் அப்படி பேசுகிறார்களே ஒழிய எந்த அபிவிருத்தி பணியையும் ராணுவம் செய்தென்று சொல்லி வைத்துக் கொண்டாலும் கூட எங்களுடைய மக்கள் அந்த ராணுவத்தின் தன்மையை 30 வருடங்களுக்கு மேலாக உணர்ந்தவர்கள். உதாரணத்தை சொல்லலாம். ஒரு வீட்டிலே ராணுவம் ஒரு வீடு சிறிய வீட்டை கட்டி கொடுக்குது என்று வைப்பு. ஆனால் அங்கே ஒரு குமர் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அந்த தாய் வீடு கட்டி கொடுத்தாலும் அந்த தாய் எப்படி அந்த பெண் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சிந்திப்பாலே ஒழிய ராணுவம் வீடு கட்டி தந்து விட்டது, ஆகவே அவர்களை ஒரு நலமோடு நாங்கள் அனுசரிக்க வேண்டும் என்ற சிந்தனை வராது. ஏனென்று சொல்லி சொன்னால் 30 வருடங்களாக கண்ட அனுபவம் எங்களுடைய மத்தியிலே மனங்களிலே அழியா வடுவாக இருக்கிறது. ஆகவே அபிவிருத்தி என்பது எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த காலில் இட்ட வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பெரிய அளவு அபிவிருத்தி செய்யப்படவில்லை. எங்களுடைய பிரதேசத்தில் ரோட்டு மட்டும் அங்கங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய எங்களுடைய மீள்குடியேற்ற கிராமங்களில் இன்னும் பெரிய அளவிலே அபிவிருத்தி நடைபெறவில்லை. ஆனால் அப்படி தங்களுடைய சொந்த காலிலே நிற்கின்ற வலுவை கொண்ட எங்களுடைய மக்கள் தாங்களே நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு நிலையை கொள்வார்கள். ஆகவே சிவில் நிர்வாகம் வருகின்ற போதுதான் அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலைகளிலே ராணுவம் என்னதான் அபிவிருத்தி பணி என்று சொல்லுகின்ற போது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ஏதையும் வீதியாக பார்க்கின்ற போது கூட அல்லது இந்த மன்னார் ரோட்டிலே பார்க்கின்ற போது கூட பல கடைகள், பல சாப்பாட்டு கடைகள், நுகர்வோர் சம்பந்தமான விடயங்கள், கான்ட்ராக்ட் விஷயங்கள், இவை அத்தனையும் ராணுவம் செய்திருக்கிறது. இது ஏன்? இது அபிவிருத்தி பணியா அல்லது மக்களுக்கு அவர்கள் என்ன சேவை, குறைந்த விலையில் சாப்பாடு கொடுக்கிறார்களா? இல்லை, அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிவில் நிர்வாகம் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய அந்த கடைகளிலே தொழிலாக கொண்ட முதலாளிமார் அல்லது எங்களுடைய மக்கள் தங்களுடைய தொழிலை செப்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் இட்டவரைக்கும் பல இடங்களிலே அந்த கடைகள் கூட சொந்தவர்களுக்கு ஒப்படைக்காத சூழல் இருக்கிறது. அந்த ஒரு நிலை இங்கே உதாரணப்படுத்தலாம். தலைமன்னார் பியர்லே கடற்படையினர் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். 500 ரூபாய் வாங்குகிறார்கள். அங்கே கொண்டு போய் இந்த ராமர் பாலம் அல்லது தீடை என்று சொல்லுகின்ற ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்குள்ள தீடை, அந்த புட்டிகள், அதை கொண்டை காட்டி அங்கே களியாட்டங்களை செய்வதனூடாக வருமானத்தை பெருக்குகிறார்கள். பல மக்கள் அங்கே தென்னிலங்கையில் இருந்த மக்கள் அங்கே செல்கிறார்கள். இப்படியான செயல்பாடை செய்து கொண்டு அபிவிருத்தி செய்கிறோம் என்று போர்வையிலே எங்களுடைய சமூகம் வாழ பயப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையை உண்டு பண்ணிக்கொண்டு எப்படி அதை சரியாக செய்கிறார்கள், அவர்கள் சரியாக செய்கிறார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி அதை சம்பந்தப்பட்டவர்கள் சொல்ல முடியும்? அவர்கள் அந்த மக்களோடு வாழவில்லை, அவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே வன்னி பகுதியிலே, அதாவது நீங்கள் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் என்ன அல்லது எந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் என்ன, நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் நீங்கள் படையினரிடம் கேட்டு அனுமதி பெற்று செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகின்றது. குறிப்பாக பாதுகாப்பு செயலாளர் அரசியல் முடிவுகள், அரசியல் தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றவராக இருக்கிறார். நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் பாதுகாப்பு செயலாளரிடம் அனுமதியை பெறுங்கள் என்று படையினர் கூறுகிறார்கள். அண்மையில் கூட சம்பந்தன் தன்னை சந்தித்ததாகவும் ஏனைய தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தான் இந்த எல்லாவற்றையுமே கெடுப்பதற்கு முனைகிறார் என்று பாதுகாப்பு செயலாளர் அறிக்கை விட்டார். எனவே தன்னை சந்தித்தார் சம்பந்தன் என்பதை சொல்வதன் ஊடாக அந்த அரசியல் தீர்மானங்களின் அழுத்தமான சக்தியாக, அதிகாரம் படைத்த சக்தியாக தன்னை காட்டிக் கொள்ளுகிறார். இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது நீங்கள் எல்லோரும் என்ன நினைத்திருக்கிறீர்கள்? எங்களை பொறுத்த மட்டுமே சம்பந்தரையா அவரை சந்திப்பதற்கான காரணங்கள் ஒரு பக்கத்திலே தான் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பரவலாக அதிகாரங்கள் குவிக்கப்படவில்லை. ஆகவே அதிலே பாதுகாப்பு செயலாளர் அதிகாரம் அதுவும் அவரும் உள்ளடங்கப்படுகிறார். அந்த வகையிலே தான் அந்த சந்திப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய இனப்பிரச்சினைக்கு இங்கே பேசப்படுகின்றவர்கள் எந்த அளவுக்கு ஆளுமையோடு செயல்படக்கூடிய வலு அவர்களிடம் இருக்கிறது என்பது கேள்விக்குறி.
ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயங்களை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் அவர்களை சந்திப்பதற்கான நாங்கள் முடிவை எடுத்தோம். ஆனால் அதிகாரங்கள் ஒரு பக்கத்திலே குவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவர்கள் இதுகளிலே தலையிடுகிறார்கள். அவர்கள் பல விடயங்களிலே தலையிட்டு தங்களுடைய சாதகமான செயல்பாட்டை செய்ய முனைகிறார்கள். இதன் அடிப்படையிலே தான் சம்பந்தனையாவும் சென்று பார்த்தார். ஏனென்றால் எங்களுடைய இனப்பிரச்சனை யாராவது ஒருவரால் தடைப்படக்கூடாது என்பதிலே, குறிப்பாக இலங்கையை பொறுத்தமட்டிலே அதிகாரங்கள் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையிலே தான் எங்களுடைய சந்திப்புகள் ஒரு ராஜதந்திர முறையிலே இருந்தது ஒழிய நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு செல்லவில்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல பல உலகங்களில் இந்த அதிகாரம் குறிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சொன்னது போல பல விடயங்களிலே தங்களுடைய ஆளுமையை காட்டுகின்ற நிலை இலங்கையிலே இருக்கிறது. ஆம், நன்றி செல்வம் அடைக்கலானவர்களே. அதாவது இலங்கையிலே இடம்பெறுகின்ற ஆட்சி முறைமை ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்பது குறித்து உங்களுடைய கட்சியினுடைய கருத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்காக GDPC.FM, globaltamilnews.net ஆகிய ஊடகங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.